Kerala State Forest Watchers and Employees Union CITU மாநில கமிட்டியின் தலைமையில் திங்கட்கிழமை கோட்டயம் ரேஞ்ச் சர்க்கிள் கன்சர்வேட்டர் அலுவலகம் முன்பு நடத்த தீர்மானித்த போராட்டம் பின்வாங்கப்பட்டதாக தலைவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தனர். வனத்துறை அதிகாரிகளுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தொடர்ந்து போராட்டம் பின்வாங்கப்பட்டதாக தலைவர்கள் தெரிவித்தனர். கேரளா ஸ்டேட் ஃபாரஸ்ட் வாட்சர் அண்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் மாநில கமிட்டியின் தலைமையில் திங்கட்கிழமை கோட்டயம் ஹைரேஞ்ச் சர்க்கிள் கன்சர்வேட்டர் அலுவலகம் முன்பு நடத்த தீர்மானித்த போராட்டம் பின்வாங்கப்பட்டதாக தலைவர்கள் தெரிவித்தனர். மூணார் டிஎஃப்ஓ மற்றும் தேவிகுளம் டிஎஃப்ஓ இன்சார்ஜ் அசிஸ்டன்ட் வைல்ட் லைஃப் வார்டன் போன்றவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் யூனியன் முன்வைத்த கோரிக்கையை அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் பின்வாங்கப்பட்டது. வனத்துறையில் உள்ள வாட்சர்களை வேலையிலிருந்து நீக்கம் செய்யும் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும், தற்காலிக ஊழியர்களின் வேலை உறுதி செய்ய வேண்டும், வாட்சர்களின் சேவை 60 வயதாக உறுதி செய்ய வேண்டும், 26 தினத்தின் சம்பளம் சரியான நேரத்தில் விநியோகம் செய்ய வேண்டும், வாட்சர்களுக்கு இன்சூரன்ஸ் உறுதி செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. யூனியன் மாநில ஒர்க்கிங் பிரசிடென்ட் பி வாசுதேவன், மாநில துணைத் தலைவர் எம் லக்ஷ்மணன், மூணார் ஏரியா செயலாளர் மில்டன் சார்லி போன்றவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பங்கெடுத்தனர். യൂണിയന്റെ പ്രസിഡന്റും ഞാനും കൂടി ചേർന്ന് ഹൈറേഞ്ച് സർക്കിൾ കൺസർവേറ്റർ മുമ്പാകെ ഈ വിഷയം ഉന്നയിക്കുകയും അദ്ദേഹം ഈ സമരത്തിന്റെ കാര്യങ്ങൾ നിങ്ങൾ ഉന്നയിക്കുന്ന ആവശ്യങ്ങൾ എന്താണോ അതൊക്കെ ഒന്ന് പറയാൻ പറഞ്ഞ് അത് വിശദമായി സംസാരിച്ച് പറഞ്ഞു കൊടുക്കുകയും അതിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ നമുക്ക് ഈ കാര്യം സമരമായിട്ട് മുമ്പോട്ട് പോകണ്ട, നമ്മൾ മൂന്നാർ DFO 9/2/2024 ഇറക്കിയ ഉത്തരവ് വന്നിട്ട് 31/3/2024 വരെ ഉള്ള ദിവസ ജോലിക്കാരെ 1/4/2024 വരെ ജോലിക്ക് ഹാജരാകണ്ട എന്നുള്ളൊരു കണ്ടന്റ് വെച്ചുകൊണ്ടാണ് ഓർഡർ ഇറക്കിയത്. തൊട്ടടുത്ത ദിവസം തന്നെ മൂന്നാറിൽ ഉണ്ടായ ഒരു പ്രശ്നമായിട്ട് മൂന്നാറിൽ വെച്ച് ഈ പ്രശ്നത്തിന് തീരുമാനം ഉണ്ടാക്കാമെന്ന് പറഞ്ഞു. ന്യൂസ് ബ്യൂറോ, മൂന്നാർ.